வணக்கம் மக்களே. 2023 முடிய போகுது. இந்த மாதிரி நேரத்தில் நாம் இந்த வருஷம் வெளிவந்த திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திரைப்பட ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான வருஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் மிக்சடாக நடந்திருக்கு. பெரிய பெரிய பேன் இண்டியா படங்கள் செறிஞ்சதும் உண்டு, சின்ன சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் பயங்கரமாக ஹிட் ஆகி ஓடின படங்களும் இருக்குது இந்த வருஷம். ஸோ என்னென்ன படங்கள்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல வாரிசு. வம்சி பைடிப்பள்ளி இயக்கத்தில் விஜய் ரேஷ்மிகா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இது பொங்கலுக்கு வெளியான ஒரு ஆக்ஷன் மற்றும் குடும்ப சூப்பர் ஹிட் திரைப்படம்னு பேர் வாங்குச்சு. சரத்குமாருடைய 3வது வாரிசான விஜய் தான் குடும்பத்தையும் தொழிலையும் சரிவிலிருந்து மீட்டெடுக்கிறதே இந்த வாரிசு படத்துடைய ஒன்லைன் கதை. படம் எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா வகைன்னு சொல்லிக்கலாம். தாய் பாசம், ஆக்ஷன், சென்டிமெண்ட்டு, காதல், காமெடின்னு எல்லாத்துலேயுமே தளபதி விஜய் பின்னி எடுத்திருப்பார். தமன் இசையில் ரஞ்சிதமே பாட்டு கூட நம்ம எல்லாரையும் ஆட வச்சுருந்தாலும் இந்த ஆர்ஆர்ஆர்னு ஒரு பாட்டு ஒன்று, அம்மா பாட்டு ஒன்று, அது பயங்கரமாக தாளாட்ட வச்சுருக்கும். இந்த படம் வசூலில் சக்க போடு போட்ட படம் தான். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துணிவு. அஜித்தோட நடிப்பில் வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரித்து அதே பொங்கலுக்கு வெளியீடான வந்த படம் தான் இந்த துணிவுன்ற படமும். இந்த படம் பார்த்திங்கன்னா ஜிப்ரான் இசையமைச்சிருப்பார். இந்த படத்தில் சமுத்திரக்கனி, மஞ்சு வாரியார்லாம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு பேங்க்கில் நடக்கிற கொள்ளையை நடத்துறது யார், இந்த கொள்ளை எதுக்காக நிகழ்த்தப்படுது அப்படின்றது தான் படத்துடைய கதை. இது கூடவே சேர்ந்து ஒரு சின்ன சின்ன கிளை கதையோடு மின்னல் வேகத்தில் பயணிக்கிற திரைக்கதையை கொண்ட ஒரு பரபரப்பான த்ரில்லர் ஆக்ஷன் படம் தான் இந்த படம். கிட்டத்தட்ட மணி ஹேஸ்ட் பாணியில் இருக்கக்கூடிய ஒரு கதை இது. இதுவும் நல்ல ஹிட் அடித்து வசூலில் பட்டையை கிளம்பின படம் தான். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 1. இது வரைக்கும் நம்ம பார்த்த சூரி வேறு மாதிரி ஒரு லெவலில் நடித்து கூடயே விஜய் சேதுபதி நடிச்சிருப்பார் இந்த படத்தில். இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படம் வெளியே பயங்கர ஹிட் அடிச்சிருக்கு. ஏன்னா இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெற்றிமாறன் ரசிகர்களையும் மட்டுமல்ல, சூரிய ரசிகரையும் விஜய் சேதுபதி ரசிகர்களையும் பயங்கரமாக இணைத்த ஒரு படம்னு சொல்லலாம். 2 பாகங்களாக பிளான் பண்ண இந்த படத்தில் முதல் பாகத்தை மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் மார்ச் 31 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்திங்கன்னா இளையராஜா தான் மியூசிக் போட்டிருப்பார். வேறு லெவலுக்கு இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா வழி நெடுக காட்டுமல்லி அப்படின்னு ஒரு வாசத்தை கிளப்பியிருப்பார் நம்ம இளையராஜா. எளிய மக்கள் மேலே போலீஸ் எப்படி ஒரு வன்முறை செலுத்துகிறாங்க, காவல் அதிகாரிகள்லாம் ஈகோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு சூப்பராக எடுத்திருப்பாங்க. வெளிநாட்டு முதலீடு பெறுவதற்காக பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சின்ன சின்ன சமூக பிரச்சனைகளை காமிச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த விடுதலை படம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற படம் பொன்னியின் செல்வன் பார்ட் 2. ஏற்கனவே பொன்னியின் செல்வன் பார்ட் 1 எடுத்து பயங்கர ஹிட் அடிச்சிருந்தார் மணிரத்னம் சார். எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பொன்னியின் செல்வன் 2 எப்போ வரும்னு. ஸோ அதையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கல்கி எழுதின அந்த ஒரு மாபெரும் காவியமான பொன்னியின் செல்வனை மணிரத்னம் சார் 2 பார்ட்டாக பிரித்து எடுத்திருந்தார். இதில் லைக்கா நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு பயங்கரமான பேர் வாங்கிச்சு, புக்கில் இருக்கிறது அப்படியே எடுத்திருக்காரு அப்படின்னு. 2வது பார்ட்டு கொஞ்சம் கலவையான விமர்சனங்களை வாங்கியிருந்தாலும் ஆனால் எதிர்பார்ப்புகள் அதிகமாகி எல்லா மக்களுமே போய் பார்த்ததுனால மாபெரும் வெற்றி அடைஞ்சு 500 கோடி வசூலிச்சிருக்கு முதல் பாகம் அப்படின்றது தகவல். இப்போது 2வது பாகம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு. மிகுந்த எதிர்பார்ப்போட வெளியான பொன்னியின் செல்வன் பாகம் 2 பார்த்தீங்கன்னா கடலில் மூழ்கின அருண்மொழிவர்மன் மற்றும் வந்தியத்தேவன் என்ன ஆனாங்க, சோழ வம்சத்தை பழி தீர்த்தாங்களா இந்த நந்தினின்றவங்க, ஊமை ராணின்றது யார், சோழ மகுடம் யாருக்கு போக போகுது அப்படின்னு பல கேள்விகளுக்கு இந்த பொன்னியின் செல்வன் 2ல் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் பயங்கரமான ஹிட்ன்றதை யாராலையும் மறுக்கவே முடியாது. மிகச்சிறந்த ஒரு முயற்சி இது வரலாற்று படங்கள் எடுக்கிறதுல. அடுத்ததாக பார்க்க போகிற படம் குட் நைட். மணிகண்டன், மீதா ரகுநாத், ரமேஷ் திலக், பாலாஜி சக்திவேல், ரேச்சல் ஹக்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த படம். இதை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயக் சந்திரசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இயக்கியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் மட்டும் இல்லைங்க, எங்கே பார்த்தாலுமே ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடியது குரட்டை. ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், ஆனால் இந்த சின்ன விஷயத்தால் வரக்கூடிய சிக்கல்களை நாகரிகம் கருதி பொதுவெளியில் நம்ம யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் அதை மையப்படுத்தி ஒரு கதை எழுதி அதுக்கு ஒரு திரைக்கதையை அமைச்சு பொருத்தமான நடிகர்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சு குரட்டையை வச்சு ஒரு கதையா அப்படின்லாம் நினச்சிருப்போம். அதை சூப்பராக இயக்கியிருக்காங்க. இந்த படத்தை ரொம்ப சீரியஸாக கொண்டு போகாமல் சிரிப்பாக கொண்டு போனது தான் இதனுடைய வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன். குறைஞ்ச பட்ஜெட்டில் பயங்கர ஹிட் அடித்து நல்ல லாபம் பார்த்த படம் தான் இந்த குட் நைட் படம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போர் தொழில் அப்படின்னு ஒரு படம். அசோக் செல்வன், சரத்குமார் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த போர் தொழில் திரைப்படம் பயங்கரமான ஒரு கிரைம் த்ரில்லர் பாணியில் உருவாகி இருக்கும். இந்த படத்தை விக்னேஷ் ராஜா தான் டைரக்ட் பண்ணியிருந்தார்.
படத்தில் நிக்கிலா விமல், தேனப்பன், நிழல் ரவி அப்படின்றவங்களும் கொஞ்சம் ஒரு சில பாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. போர்த்தொழில் திரைப்படம் பார்த்திங்கன்னா விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லராக சுவாரஸ்யமாக பல திருப்பங்களோடு இருந்தது. திருச்சியில் பெண்களை குறிவைத்து ஒரே ஃபார்மேட்டில் சில கொலைகள் நடக்குது. இது தொடர் கொலைகளாக நிகழ்த்தப்படுது. இதுக்கு எந்த தடையும் கிடைக்காம குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளூர் காவல்துறை ஃபுல்லாக திணறுது. குற்றவாளி யார், எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக நகர்த்திருப்பாங்க இந்த கதையில். பயங்கரமான ஹிட்டான ஒரு மிகப்பெரிய சூப்பரான படம் இந்த படமும். ஒரு லோ பட்ஜெட்டில் அதிகமான வசூல் செய்த ஒரு சூப்பரான திரைப்படம் இதுவும் கூட. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் ஃபர்ஹானா. இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் உருவாகி இருந்த இந்த படம் தான் ஃபர்ஹானா. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இதில் ஹீரோயினாக இருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செல்வராகவன், ஜித்தன் ரமேஷ், கிட்டி, அனுமோல், ஐஸ்வர்யா தத்தா இவங்களாம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை தயாரித்தாங்க. ஜஸ்டின் பிரபாகரன் சூப்பராக இசையமைச்சிருப்பார். பெரும் எதிர்பார்ப்போடு உருவான இந்த ஃபர்ஹானா படம் மே மாதம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. பயங்கரமான வசூல். வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மனப்பிரச்சனைகள் குறித்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தை. அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் மாமன்னன். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி, ஃபஹத் ஃபாசில், வடிவேலு, கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவான மாமன்னன் திரைப்படம் ஜூன் மாதம் வெளியே வந்தது. ஜாதி அடிப்படையில் சமநீதி கிடைக்காததை எதிர்த்து மாரி செல்வராஜ் சுத்தியில் இந்த சாட்டையை தான் பயங்கரமான ஒரு மாமன்னனாக உருவாகியிருக்கு. சமூக நீதி அப்படின்ற பேரில் அரசியல் கட்சிகளுக்குள்ளே நிலவக்கூடிய ஜாதி ஏற்றத்தாழ்வு, வாக்கு வங்கி, அரசியல் சமரசங்களை அப்படியே அழகாக தோலுரிச்சு காண்பிச்சிருப்பார் நம்ம மாரி செல்வராஜ். பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான இந்த படம் ரசிகர்கள் கிட்ட பயங்கரமான வரவேற்பை பெற்று விமர்சன ரீதியாக பயங்கரமான பாசிட்டிவை கொண்டுள்ள இந்த படம் வசூல் ரீதியாக பயங்கரமான வெற்றியையும் கொண்டுள்ள ஒரு பெரிய திரைப்படமாக மாறிடுச்சு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற படம் இருகப்பற்று. விக்ரம் பிரபு, ஸ்ரத்தா ஸ்ரீநாத், விதார்த் உள்ளிட்ட சில பேர் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த இருகப்பற்று திரைப்படம். அக்டோபர் மாதம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ரசிகர்கள் கிட்ட மிக சிறப்பான விமர்சனத்தை பெற்றதோட நல்ல வசூலையும் பெற்று தந்தது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகள் தொடர்பான சைக்காலஜிக்கல் கதையாக தான் இந்த திரைப்படம் வெளியே வந்தது. அதனால தான் இந்த படம் பயங்கரமான ஹிட் அடிச்சது. ஒரு திருமணமான 3 இளம் ஜோடிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறித்து அவங்க எப்படி திருமண வாழ்வில் நிகழக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் வச்சு ஒரு அழகான படமாக சூப்பராக எடுத்திருக்காங்க. திரைக்கதையும் பயங்கரமாக இருக்கும். தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபீல் குட் படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் ஷார்ட் போட் 3. ஸ்னேகா, வெங்கட் பிரபு, கைலாஷ், பிரினிதி, வேதாந்த், வசந்த் இப்படின்னு சில பேருடைய நடிப்பில் வெளிவந்த படம் தான் இந்த படம். அருண் வைத்தியநாதன் டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை. இது பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க அவங்களுடைய தனிப்பட்ட உலகம், பெட் அனிமல்ஸ், ஜீவகாருண்யம் குறித்து அழகாக இந்த படம் பேசியிருக்கு. இந்த படம் தேட்டரில் பெரிய லெவலில் வசூலை தரலனாலும் ஓடிடியில் வெளியே ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றது. குழந்தைங்களை அதிக அளவு தேட்டருக்கு இழுத்த ஒரு நல்ல படம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்க்க போகிற படம் ஜெயிலர். இயக்குனர் நெல்சன் இயக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அதிரி புதிரி ஹிட் அடித்த திரைப்படம் தான் இந்த ஜெயிலர். மகனோட கொலைக்கு காரணமான ஆட்களை ஒவ்வொருத்தராக தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்குறார் ரஜினி. இதுதான் ஒன்லைன். தமன்னாவுடைய காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடாத பட்டி தொட்டி மக்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்தளவு ஹிட் அடித்தது இந்த பாட்டும். இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் போட்டிருந்தார். சூப்பர் ஸ்டார் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட இந்த படம் வசூல்லையும் பயங்கரமான போடு போட்டு பட்டையை கிளப்பிடுச்சு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற படம் லியோ. தளபதி விஜய் மற்றும் லோகேஷ் கனகராஜோட கூட்டணியில் மாபெரும் எதிர்பார்ப்பில் உருவாகின படம் தான் இந்த லியோ. ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே உலக அளவில் 188 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு இந்த படம். இந்த லியோ படத்து மேலே ரசிகர்கள் பயங்கரமான எதிர்பார்ப்பை வச்சுருந்தாங்க. விஜய் கூட சேர்ந்து சஞ்சய் தத், த்ரிஷா, அர்ஜுன், கௌதம் மேனன், மிஷ்கின் இப்படின்னு மிகப்பெரிய ஒரு திரைப்பட்டாளமே நடிச்சிருக்காங்க. மேத்யூ தாமஸ், மடோனா ஹபஸ்டின், மன்சூர் அலிகான் இவங்களாம் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹயானா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுங்க. சின்ன பசங்க எல்லாருமே இந்த ஹயானான்னு அது பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. ஓகே, இந்த படத்தில் லியோ யார், பார்த்திபன் யார் அப்படின்றது தான் ஒன்லைன் படம்னே சொல்லலாம். ரசிகர்கள்கிட்ட பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்று வசூல் ரீதியாக பயங்கர ஹிட் அடித்த படம் தான் இந்த லியோ. அடுத்தது சித்தா. நடிகர் சித்தார்த் தன்னுடைய சொந்த கம்பெனியான இடாகி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் மூலமாக தயாரித்து நடிச்சிருக்கிற படம் தான் இந்த சித்தா. குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் குறித்து சூப்பராக பேசியிருக்காங்க இந்த படத்தில். சித்தார்த்துடைய ஆக்டிங்கும் இதில் வேறு லெவல்.
சொல்ல போனீங்கன்னா இதில் திரை விமர்சகர்களும் சரி இல்லை பொதுமக்கள்கிட்டையும் சரி நல்ல பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ கிடச்சி தியேட்டர்லேயும் சரி ஓடிடிலையும் சரி நல்லா ஹிட்டான ஒரு படம் தான் இந்த சித்தார்த்துக்கும் அவரோட அண்ணன் மகளுக்குமான ஒரு பாச பிணைப்பு தான் இந்த படத்தோட கதை. நெஞ்சை அறையும் மனதை பிழியும் காட்சிகள் தான் இந்த படத்தில் அதிகமாக இருக்கும். அதுதான் படத்தோட ப்ளஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்க்கிங். சாதாரண பார்க்கிங் பிரச்சனையை வச்சு எப்படி ஒரு முழு நீள திரைப்படம் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அட்டகாசமான நடிப்பை வச்சு முழு திரைப்படத்தையும் தாங்கி பிடிக்கிறார் நம்ம எம்எஸ் பாஸ்கர். அவருக்கு டஃப் கொடுத்து நடிச்சிருக்காரு ஹரிஷ் கல்யாண். இதில் இந்துஜா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. மனுஷங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உணர்வுகளை கூட எப்படி பெருசாக அது விஸ்வரூபம் எடுத்து மனுஷங்க கிட்ட வெளிப்படுது அப்படின்ற ஒரு திரைக்கதையில் இந்த படத்தை சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அப்படின்றவர். இந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட் அடிச்சிருக்கு இந்த வருஷத்தில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தோல்வி திரைப்படங்கள். இந்த 2023 சரிவை கண்ட சில தோல்வி திரைப்படங்கள் வரிசையில் நிறைய படங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வெளியாகிட்டு தோல்வி தழுவின படங்களும் இருக்குது. பெரிய லெவலில் ஹிட் ஆக வேண்டிய படங்கள், ஃப்ளாப்பான படங்களும் இருக்குது. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பம்பர். கேரளாவில் அதிகம் புழங்கக்கூடிய லாட்ரி சீட்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பம்பர். இதில் வெற்றி அப்படின்ற ஹீரோவாகவும் ஷிவானி ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. வேதா பிக்சர்ஸ் பேனரில் தியாகராஜா தயாரித்த இந்த படத்தை செல்வகுமார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஏழ்மையிலும் நேர்மை அப்படின்ற ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு அதை அழகாக எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்துக்காக இந்த திரைக்குழுவினர் நம்ம பாராட்டலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில் ஏற்படக்கூடிய ஒரு சில இழுவையை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற விமர்சனம் தான் பெருசாக வைக்கப்பட்டது. இன்னொரு விஷயம், படத்தோட நீளம் தான் இந்த கதையில் மிகப்பெரிய தொய்வை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிக சுமாரான படம் தான் இந்த படம். அடுத்தது அடியே. மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் சார்பில் தயாரிப்பாளர் பிரபா பிரேம்குமார் தயாரிச்சிருக்கிற இந்த படம் தான் அடியே. இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ், கௌரி, மதும்கேஷ், ஆர்ஜே விஜய், அப்புறம் வெங்கட் பிரபுன்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த காதல் கதை தான் இந்த அடியே படம். டைம் ட்ராவலை பேசிக்காக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு காதல் கதை தான் இந்த திரைப்படம்னு சொல்லலாம். டைம் ட்ராவலில் ஒரு காதல் என்பது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன். சுவாரஸ்யம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான திரைப்படம் இது அப்படின்றதுனால கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்த படம் கிக். சந்தானம் நடிப்பில் வெளியான கிக் திரைப்படம் பிரசாந்த் ராஜ் அப்படின்றவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். சந்தானம் ஜோடியாக தான்யா ஹோப் நடிச்சிருந்தாங்க. தம்பி ராமையா, பிரம்மானந்தம், செந்தில், மன்சூர் அலிகான், மனோபாலா, வைஜி மகேந்திரன், ஷக்கீலா, குல் சுரேஷ் இவங்களாம் இந்த படத்தில் கூடயே நடிச்சிருந்தாங்க. சிரிப்பே வராமல் பயங்கரமான கடுப்பை கிளப்பின ஒரு மொக்க திரைப்படம் அப்படின்னு பேர் வாங்கிடுச்சு இந்த படம். அதனால தான் இது வெற்றி பெறாமல் பின்னாடி போய் ஜாயின் ஆகிடுச்சு தோல்வி படத்தில். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எனக்கு எண்டே கிடையாது. இதுதான் படத்தோட டைட்டில். புதுமுகம் விக்ரம் ரமேஷ் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி அவரே ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. தயாரிப்பாளரான கார்த்திக் வெங்கட்ராமன் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் இதை நடிச்சிருப்பார். கதாநாயகி ஸ்வயம் சித்தா கொஞ்சமாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். சிவகுமார் ராஜு, முரளி ஸ்ரீனிவாசன், சக்திவேல் இவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளே 2 பணம் கிடக்குது, டிரைவர், திருடன், இவங்க 3 பேரை வச்சு தான் இந்த கதையை நகர்த்திருக்காங்க. இவங்க 3 பேரை யாராவது காப்பாற்றினாங்களா, இவங்க எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்றது தான் கதை. இந்த மாதிரி படங்களுக்கு எண்டே கிடையாதா அப்படின்னு ரசிகர்கள் வருத்தப்பட வைத்த ஒரு படமாக மாறிடுச்சு இந்த படம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2. லாரன்ஸ் கங்கனா ரணவத் நடிப்பில் டைரக்டர் பி வாசு டைரக்ட் பண்ண படம் தான் இந்த சந்திரமுகி 2. திரைக்கதை, காட்சி அமைப்புகள் எதுலேயுமே இவங்க ஒரு பெரிய லெவலில் ஒரு டிஃப்ரெண்ட் காட்டாமல் பல வகையில் சொதப்பல்கள் காப்பிச்சதுனால வடிவேலு நடிச்சுமே இந்த படத்தில் காமெடின்னு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் இதனுடைய விமர்சனமாக அமைஞ்சது. படத்தில் பல கேரக்டர்கள் இருந்தும் நடிக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்லை. இந்த படத்தில் இசை யார் பண்ணாங்கன்னா மரகதமணி என்கிற கீரவாணி. அருமையான ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கின இந்த மியூசிக் டைரக்டரை வச்சு சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கலாம். ஆனால் படத்தில் ஒரு பாட்டு கூட பெரிய லெவலில் ஹிட்டே ஆகலை. அது ஏன்னு மக்களுக்கும் புரியலை. இந்த படக்குழுவினர் கொஞ்சமாவது திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். இல்லைனா சந்திரமுகி 2 இவ்வளோ பெரிய சோகத்தை பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா போக வேண்டிய படம் அவசரமாக கோலம் போடுறதுக்காக அள்ளி தெளித்த படம் மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்தது ஜப்பான். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் நடிப்பில் வெளியான இந்த படம் தான் ஜப்பான். கார்த்திக்குடைய 25வது படம் அப்படின்றதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது இந்த படத்துக்கு. இயக்குனர் ராஜு முருகன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணார். தீபாவளிக்கு வெளியாச்சு. கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய நகை கடையில் செவரை உடச்சி ஒரு 200 கோடி மதிப்பிலான நகையெல்லாம் கொள்ளையடிக்கப்படுது. இந்த கொள்ளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் தான் பண்ணியிருப்பான்னு போலீஸ்காரங்க எல்லாம் டவுட் ஆகுறாங்க.
நகைக்கடையை கொள்ளையடித்தது உண்மையாகவே யார், ஜப்பான் கார்த்தி போலீஸ்காரங்கிட்ட பிடிபட்டாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ரசிகர்கள்கிட்ட ஏதோ சரியான ஒரு வரவேற்பை பெறாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் வெளியான திரைப்படங்கள் நிறையா ரசிகர்களை பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சு. சில படங்கள் கடுப்பேற்றுச்சு, சில படங்கள் பார்க்கலாம் அப்படின்ற ரகத்தோடு நின்றுடுச்சு. இன்னும் சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஜனவரி மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில திரைப்படங்களில். அதெல்லாம் அடுத்த வருஷம் வரும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் கீழே கமெண்ட்டை போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.